சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு என்னென்ன உடன்படிக்கையெல்லாம் செய்தார். நோவா காலத்தில் செய்த உடன்படிக்கை ஆதியாகமம் 9:8 முதல் 17. ஆதியாகமம் 9:8 முதல் 17. சத்தமாக வாசிங்க, விரைந்து வாசிங்க. ஆதியாகமம் 9:8 முதல் 17. நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் சந்ததியோடும் உங்களுடைய பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துகள் முதல் இனி பூமியில் உண்டாக்க போகிற சகல ஜீவன் ஜந்துகள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? இன்னைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். கடவுள் ஏன் கூட உடன்படிக்கை செய்வாரா? ஆண்டவர் ஏன் கூட உடன்படிக்கை செய்வாரா? அதுக்கு நான் ஆபிரகாம் போல வாழணுமே, நான் அவனை போல வாழணுமே, இவனை போல வாழணுமே. தேர் இஸ் அ காமன் கவனன்ட். இயற்கையாகவே பொதுவான உடன்படிக்கை தெய்வம் வைத்திருக்கிறார். மனுஷன் மேல் மட்டுமல்ல. இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். இனி பூமியில் உண்டாக போகிற சகல வாசிங்க. இனி பூமியில் அப்படி இல்லை, பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துகள் முதல் சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல நாட்டுக்கோழியோடும் வாசிங்க. எடுத்தா நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்திலிருந்து இருக்கிற பூமியில் உள்ள சகல உடன்படிக்கை யார் மேலே இருக்குதா? காட்டு மிருகத்துக்கு மேலே. சிங்கம் கூட எதில் வாழுதான்? கவனன்ட்டில் வாழுது. அட முட்டாள் கூட்டமே, நீ தான் புரிஞ்சுக்கிடாமல் வாழ்ந்துட்டுருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ ஈவன் த அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட், காட்டில் இருக்கிற சிங்கம், மிருகம், கரடி, புலி, வேற என்னெல்லாம் இருக்குது, எல்லாமே எதில் வாழுது? தேவனுடைய உடன்படிக்கையில் வாழுது. ஆண்டவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையே, கர்த்தர் கொடுத்த அந்த விசேஷித்த கவனன்ட்டே என்ன தெரியுமாங்க? நோவாவோடு செய்த உடன்படிக்கை. என்னென்னா, பேழையில் இருக்கிற ஆடு மாடு எல்லாத்துக்கும் கூடயும் நான் உடன்படிக்கை வச்சுருக்கிறேன். உன் கூடையும் உன் பிள்ளைங்க கூடயும் நான் உடன்படிக்கை வச்சுருக்கிறேன். என்ன உடன்படிக்கை அப்படின்னா, அடுத்து வாசிங்க பார்க்கலாம். என்ன உடன்படிக்கை வாசிங்க பார்க்கலாம். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரவாயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று, பூமியை அழிக்க இனி ஜலப்பிரயம் உண்டாவதில்லை என்று. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக நல்லா கையை தட்டி ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஜூவில் பார்க்குற சிங்கம் கவர்னன்ட்டில் இருக்குது. இது எப்படி இருக்குது மெசேஜ்? இதுதான் வேதத்தின் ஆழம். காக்கா கவர்னன்ட்டில் இருக்குது. நம்புறீங்களா? நான் நம்புகிறேன். என் பைபிள் சொல்லுது. பள்ளி உடன்படிக்கையில் இருக்குது, கரப்பாம்பூச்சி உடன்படிக்கையில் இருக்குது. என்ன எல்லாம் திருட்டு மொழி முழிக்க இது கூடவே பாஸ்டர் ஏடா அது கூட இருக்குதுடா. நீ தாண்டாத புரிய மாட்டிக்க. அந்த உடன்படிக்கையின் முக்கிய பகுதியே நோவா மூலமாய் கர்த்தர் செய்கிறார். யார் மூலமாக செய்கிறாரு? எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். இந்த சபை வளர்ச்சி, பரிமாணம், மகிமை எல்லாமே என் மூலமாய் கர்த்தர் இந்த பேழைக்கு செய்திருக்கிறார். யார் என்கிட்ட நீங்கள் பெருமையாக பேசுனீங்கன்னு சொன்னாலும் பெருமைனா எனக்கு என்னென்னு தெரியும். இது உடன்படிக்கை. கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மூலமாய் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட மூலமாக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். போராட்டங்கள் வரும்போது கத்தக்கூடாது. ஆன்னு கால் மேலே கால் போட்டு சொல்லணும், நான் உடன்படிக்கையில் இருக்கிறேன், தலையில் இருக்கிற மயிறு கூட கீழே விழாது, போய் அவன்கிட்ட சொல்லு. இந்த உலகத்தை பார்த்து ரொம்ப பயப்படாதீங்க. கவனன்ட்டுங்க, இது கவனன்ட். தெய்வம் எழுதி கொடுத்தது. பார்க்குற ரூபா நோட்டில் கூட இந்த உடன்படிக்கை இருக்கும். திஸ் இஸ் அ ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கும். இது இது 500 ரூபாய்க்கு செல்லும் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது? நமக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கு. உடன்படிக்கைன்னா ஒன்றுமே இல்லைங்க. 2 பேர் சேர்ந்து புரிந்து கொள்ளுகிற ஒரு ஒப்பந்தம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. அப்போது ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். நோவாவும் ஒரு உடன்படிக்கை பண்ணினான். வாசிங்க பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்து 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 12வது வசனம். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று. இது என்ன உடன்படிக்கையா? இது எவர்லாஸ்டிங் கவர்னன்ட், நித்திய தலைமுறைக்கென்று. வாசிங்க.
நான் செய்கிற உடன்படிக்கை அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்து என்னவா வைத்தேன், அது எனக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா. நான் சொல்லுகிறேங்க, யூ ஆர் அண்டர் த காமன் கவனன்ட் ஆஃப் காட். இந்த உடன்படிக்கை சராசரியாய் தேவனை ஏற்றுக்கொள்கிற எல்லா பிள்ளைகளுக்கு மேலே இருக்கிற உடன்படிக்கை. இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவர் உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரா இல்லையா? பண்ணியிருக்காருன்னா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உங்கள் வீட்டு நாய் கூட கடவுள் உடன்படிக்கை பண்ணியிருக்காரா இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன், அவர் பண்ணியிருக்கிறார். உங்கள் பண்ணையில் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்கார். உண்மை. என் கூட பண்ணால் என் கூட இருக்கிற எல்லாத்துக்கூடையும் பண்ணதான் அடையாளம். நோவாவோடு பண்ணார், நோவா பிள்ளைகளோடு பண்ணார், நோவா போட்டில் இருந்த மிருகத்து கூட பண்ணார். ஈவன் தோ நோவாவுடைய போட்டுக்குள்ளே பாம்பு கூட இருந்திருக்கலாம். எல்லா பாம்பும் கெட்ட பாம்பாகாது, பேய் பிடிச்ச பாம்பு தான் கெட்ட பாம்பாகும். there are still non-poisonous snake. there are still non-poisonous snake. எல்லா பாம்பும் பிசாசனுடைய வாகனம் அல்ல, சரியா? ஸோ இது ஒரு ஆழம் போகலாம். ஆனால் ஆண்டவர் அவைகளையும் வர்த்திக்க பண்ணியிருக்கார். ஏங்க எவ்வளவு கிருபை உள்ள ஆண்டவர் தெரியுமாங்க அவர். அவன் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை கவுத்திட்டான் அப்படிங்கிறதுக்காக அவர் உடனே இந்த இனத்தையே அழிக்கலை. அது இருக்கட்டும்ப்பா, பார்த்துக்கிடலாம், டைம் கொடு. என் பிள்ளைகளுக்கு நான் உடன்படிக்கை செஞ்சு இவைகளை ஆளும்படி நான் கிருபையை தருகிறேன். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் பீஸ் சர்ச்சோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உங்களை அழிப்பதில்லை, நான் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேலே கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இந்த பீஸ் சர்ச் எனும் பெயரில் இருக்கிற குடும்பங்களை வியாதிகள் அழிப்பது இல்லை என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த பீஸ் சர்ச்சில் உள்ளதான ஒவ்வொரு விசுவாசிகளோடு ரோடு ஆக்சிடென்ட் இருப்பதில்லை என்று தெய்வம் உடன்படிக்கை பண்ணுகிறார். பாஸ்டர் நல்லா படுத்து தூங்கி கொண்டிருந்தாலும் சபையை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. இந்த நோவாவின் பேழையாகிய இந்த சபைக்குள் இருக்கிற குடும்பங்களுக்கு தெய்வம் அவர் அழிப்பதில்லை என்று உடன்படிக்கை செய்கிறார். இன்னைக்கு உங்க மேல உடன்படிக்கை இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழிக்க மாட்டேன் அப்படிங்கிற உடன்படிக்கை உன் தலைக்கு மேலே இருக்கியா? நம்மளாம் உடன்படிக்கையின் பிள்ளைங்க. அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். சபையோடு பேழையோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அழிக்க மாட்டேன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். நம்ம மேலே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, அழிக்க மாட்டேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா. இரண்டாவது கர்த்தர் வச்சிருக்கிற உடன்படிக்கை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3. ஆதியாகமம் 12 1 முதல் 3 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 12 1 முதல் 3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையோ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டால் ஒழிய கர்த்தர் ஆபிரகாமை போல உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க மேல இருக்கவங்க நல்ல தலைக்கு மேல கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை தெரியுமா? உன்னை பழுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உன்னை ஜாதிக்கு தலைவனாக மாற்றுவேன். இல்லை, உன்னை நான் எப்படி மாற்றுவேன்? பெரிய என்ன ஜாதியாக உன்னை மாற்றுவேன்னா அவர் கூட்டத்தை சேர்க்கிற ஒரு ஜாதியாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாம் தன் சொந்த இனத்தை விட்டு வந்தான். அப்படின்னா என்ன தெரியுமா சொல்லுது? சொந்த ஜாதியை விட்டு வந்தான். யார் மேலே உடன்படிக்கை செய்யணும்னா சில கேரக்டர் சேஞ்சஸ் வரணும். வீடு இது எங்கள் அம்மா வழி பழக்கம், இது எங்கள் அப்பா வழி பழக்கம், எங்கள் தாத்தா வழி பழக்கம், எங்களுடைய அவர் வழி பழக்கம், இவர் வழி பழக்கம். என்ன பழக்கம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இயேசு தான் உன்னுடைய பழக்கமாக இருக்கணும். அவருடைய அடி சுவடுகள் தான் உனக்கு பழக்கமாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா. அந்த இனத்தை விட்டு வந்தால் உடன்படிக்கை செயல்படும். கர்த்தர் உங்களை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா மாற்றுவார். உங்க ஊழியத்தின் மூலம், உங்க வாழ்க்கையின் மூலம். நீங்க ஒரு கம்பெனி நடத்துவீங்க, அந்த கம்பெனியில் பல பேர் வருவாங்க, நீங்க அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். ஈத்துற குணம், அசிங்கம் பிடிச்ச குணம், குறுகிய குணம், இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை செயல்படும்.
கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவார். கையை தட்டி சத்தம் அல்லேலூயா. இரண்டாவது உடன்படிக்கை பெரிய ஜாதியாக்கும் உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கை. காரணம், தகப்பன் வீட்டை விட்டான், இனத்தை விட்டான். மூணாவது சீக்கிரம் யாத்திராகமம் 19:24. யாத்திராகமம் 19:24 எடுத்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 19:24 வாசிங்க. கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போய் பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறிவார்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில். அந்த 19வது அதிகாரத்தில் அந்த 24 வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மோசையோடு பல உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை அப்படின்னா, அவர்களை வழிநடத்தும்படியாக, அவர்களுக்கு கானானை கொடுக்கும்படியாக, தேவ திட்டத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, the covenant to accomplish the plan of God. என்ன உடன்படிக்கையாம்? கானானை சுகந்தரிக்கிற உடன்படிக்கை. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல தலைக்கு மேல கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. கிழட்டு உடன்படிக்கை, தீஞ்சு போன உடன்படிக்கை, மண்ணாங்கட்டி உடன்படிக்கை, இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் வெளியே வரணும். வந்து தேவனுக்காக கானானை சுகந்தரிக்கும் உடன்படிக்கைக்குள்ள வர வேண்டும். அந்த உடன்படிக்கையை கொடுத்தது கர்த்தர், அவரே நிறைவேற்றுவார். நீ போகிற பாதை வனாந்திரமா இருக்கு, ஒன்று புரிஞ்சுக்கோ, வனாந்திரத்தில் ஓ மேல உடன்படிக்கை இருக்குது. கையை தட்டி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா சிரிச்சிட்டு சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க சிஸ்டர். மேலே இருக்கவங்களும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா இருங்க சிஸ்டர், சந்தோஷமா இருங்க சிஸ்டர். நல்ல சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க சிஸ்டர், சந்தோஷமா இருங்கய்யா. நீ வனாந்திரத்தில் நடந்தாலும், புயலில் நடந்தாலும், எண்ணத்தில் நடந்தாலும், அப்படின்னா எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எந்த பாவத்தில் இருந்தாலும் உன்மேலே உடன்படிக்கை இருக்குது. அதை அவர் செய்யதான் செய்வார், எவனாலையும் தடுக்க முடியாது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஆனா ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செஞ்சு அழைத்து கொண்டு வரும்போது ஒருத்தன் அவர் கூட வந்தான். அவன் யாரு? லோத். அவன் பேர் என்னது? லோத். அவனும் அந்த உடன்படிக்கை உட்பட்டவனாய் தன்னை மாற்றி கொண்டான். ஆனால் உலகம் அப்படின்னு வரும்பொழுது ஆபிரகாம் கூட இருக்காம கண் கண்ட தேசத்துக்கு என்ன பண்ணி போயிட்டான்? ஓடி போயிட்டான். என்னைக்குமே கவனன்ட்டுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்படி கவனன்ட்னா சும்மா கிடையாது. இன்னைக்கு என் லைஃப்பில் ஆண்டவர் நிறைய காரியங்கள் செய்வார்னா, அந்த கவனன்ட்டில் நீ இருக்கும் பொழுது தெய்வம் உன்னை பாதுகாக்கிற விதம், தெய்வம் உன்னை நேசிக்கிற விதம், தெய்வம் உன்னை நடத்துகிற விதம், தெய்வத்தினுடைய கிருபை அந்தளவாய் செயல்படும். இப்போ நான் சொல்லுகிறேன், நீ உடன்படிக்கையில் இருக்க. சந்தோஷமா பக்கத்தில் பார்த்துட்டு சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம், நான் உடன்படிக்கையில் இருக்கேன். சந்தோஷமா சொல்லு பிரதர். ஐயோ இது எவ்வளோ பாக்கியம், எனக்கு 1 கோடி ரூபா சொத்து இருக்குங்கிற காட்டில் பெரிய விஷயங்க. இந்த உடன்படிக்கை இருந்துச்சுன்னா 1 கோடி என்ன 500 கோடி கூட வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் உடன்படிக்கையில். சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சொல்லு, நான் உடன்படிக்கையில் இருக்கேன்ப்பா, நான் உடன்படிக்கையில் இருக்கேன். எப்பா மேலே இருக்கால சிரிச்சுட்டு, நான் உடன்படிக்கையில் இருக்கேன்டி, நான் உடன்படிக்கை புருஷன் முன்னாள் உடன்படிக்கையில் இருக்கேன்டி. பார், ஒரு நாள் இன்னைக்கு காலையில் தோசை சுட்டு தர மாட்டேன்னு சொன்னேல, ஒரு நாள் வரும் பார், என் மேலே இருக்கிற உடன்படிக்கை செயல்படும். 500 ஏக்கர் இடம் வரும், அதில் 3 பேர் தோசை சுட மணிப்பூர்லேருந்து உள்ள உட்காந்துருப்பாளுங்க. அங்கே பின்னாடி கறி வைக்க அசாம்லேருந்து 10 பேர் உட்காந்துருப்பான். சண்டே காலையில் பாரடி, நீ வந்து நீ எட்டி நான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருப்பேன். ஒரு மணிப்பூர் வந்து பாஸ்டர் தோசைன்னு சொல்லும். அங்கிருந்து ஒருத்தன் சொல்லு, ஏன்னா மட்டன் சாப்பிட்றீங்களா இல்லை பீஃப் சாப்பிட்றீங்களான்னு சொல்லு. நான் சொல்லுவேன், எதுவும் எனக்கு வேண்டாம், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேன். உடன்படிக்கையில் இருந்தீங்கன்னா தெய்வம் உங்களுக்கு செய்வார். யார் மூலமாக செய்வார்? ஆபிரகாம் உடன்படிக்கையில் இருந்தான். அவனை தேடி 5 ராஜாக்கள் வந்து பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் என்று 5 தேசத்தினுடைய உடைமைகள் எல்லாம் நீ வச்சுக்கோ. சாலமோன் உடன்படிக்கையில் இருந்தான், அப்பன் சேர்த்து வச்சான். சில பேரை கர்த்தர் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே உடன்படிக்கை செய்கிறார். சில பேர் நோவா என்கிற சபையின் பேழையின் உடன்படிக்கையில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உடன்படிக்கைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். நீ சரியான சபையில் பேழைக்குள்ள நோவாவின் உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டேன்னா உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
மேலே இருக்கவங்களாம் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க நல்ல சத்தமாக கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல கையை வைத்து சொல்லுங்க, உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல சத்தமாக சொல்லுங்க, உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள் பிள்ளை போகுது, உங்கள் பிள்ளை போகும்போது இந்த அறிவுகட்ட பிள்ளையை பெற்றது எவனை? அறிவுகட்ட பையன். இந்த புருஷன்மாரெலாம் பொண்டாட்டி மாதிரி ஏசும்போது யாரை ஃபஸ்ட் ஏசுவாங்க சொல்லுங்கள்? புருஷன்மாரெலாம் பொண்டாட்டி மாதிரி ஏசும்போது யாரை ஃபஸ்ட் ஏசுவாங்க? சும்மா சொல்லுங்க சும்மா சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? உங்கள் அப்பா உன்னைய என்னத்தை பெத்தான்? உன் அப்பனுக்கு அறிவு இருந்தால் நீ இப்படி இருப்பியாவில்? அதே மாதிரி தான் நம்மளை எவனாவது ஒருத்தர் சீண்டும் போது, நம்மளை எவனாவது ஒருத்தர் வந்து அயோக்கிய பேய் அந்த பேய் இந்த பேய்ன்னு பேசும்போது, ஏசு உங்களுக்கு அப்பனா இருந்தால் அவர் எழும்பி வருவார். அதனால தான் அந்த கெட்ட குமாரன் திரும்ப திரும்ப வருது பாருங்க. சண்டே கிளாஸில் படித்து உண்மையான தகப்பன் அவருக்கு எது தெரியுமா பெருசாக தெரிஞ்சது? இவன் செலவு பண்ண பணம் பெருசாக தெரியலை, இவன் செய்த பாவம் பெருசாக தெரியலை, இவன் வந்துட்டான் அதுதான் பெருசாக தெரிஞ்சது. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த கம்பேக் கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. நீங்கள் ஆண்டவர் பக்கத்தில் வரும்போது வெறித்தனமாக வரணும், இருக்கிற வண்ணமாகவே. இளைய குமார் மாதிரி கர்த்தர்கிட்ட வாங்க. கர்த்தர்கிட்ட வரும்போது அவர் மோதிரம் போடுவார ஒளிய மோதிரத்தை கழட்ட மாட்டார். கர்த்தர்கிட்ட வரும்போது நல்ல ட்ரெஸ்ஸு கொடுப்பார ஒளிய ட்ரெஸ்ஸை என்ன பண்ண மாட்டார்? உறிஞ்சி விட மாட்டார். ஆண்டவர்கிட்ட வரும்போது என்ன நீ ரப்பர் செருப்பு போட்டிருக்க, நான் உன்னை ஆசீர்வதிக்க, போய் ஹீல்ஸ் செருப்பு போட்டு வாங்கிட்டு வா. கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். God will change your lifestyle. அதுக்கு மக்கள் சிந்தனை கொள்ளணும். ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறீங்க, இது ரொம்ப நாளாக சர்ச்சில் போதிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறீங்க, அதுக்கு செலவு. இன்னொரு கூட்டம் இருக்குது, சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் கார் எடுத்துகிட்டு வர மாட்டானுங்க. இந்த சர்ச்சுக்கு வந்து தான் கார் வாங்குறாங்க, இந்த சர்ச்சுக்கு வந்து தான் வீடு வாங்குறாங்க, அந்த வீட்டில் மாதத்தில் ஒரு நாள் ஜப கூட்டம் வைக்க மாட்டானுங்க, சர்ச்சுக்கு வந்து தான் பைக் வாங்குவானுங்க. ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் அப்படியே பாவப்பட்ட பிறவி மாதிரி அப்படியே வர்றது, மெதுவாக நடந்து அப்படியே ஊரெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு. கேட்டால் பாஸ்டர் நான் சபைக்கு பொடி நடையாய் நான் ஒரு நடையும் பொடுசாகவும் போட வேண்டாம், பெரு நடம் போட வேண்டாம், 9 மணிக்கு வந்து சேர் அது போதும். இஃப் காட் கிவ்ஸ் யூ சம்திங், எனக்கெல்லாம் கடவுள் ஷர்ட் கொடுத்தாருன்னா அந்த ஷர்ட்டை எடுத்து வச்சிருவேன். இந்த சண்டே இந்த ஷர்ட், இந்த சண்டே இந்த ஷர்ட், இதெல்லாம் முதல்ல ஆண்டவர். ஏன் தெரியுமா? இதே தெய்வத்தை ஒண்ணுமில்லாமல் ஓட்ட சட்டையோடு ஆராதிச்சிருக்கிற இன்னைக்கு இந்த தெய்வம் இவ்வளவு தந்திருக்காரு. முதலாவது நான் தேவனை நோக்கி நான் போவேன். முந்தி சைக்கிள் கூட இல்லாமல் இருந்தோம், கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. கர்த்தர் நல்ல வாகனத்தை கொடுத்துருக்காரு. எடுத்துட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வரணும். அந்த ஆலயத்துக்கு ஓடி வரணும் வாகனம். நான் சீக்கிரட்டை சொல்கிறேன், உங்கள் வாகனம் எவ்வளவு தூரம் சர்ச்சை நோக்கி கிலோமீட்டர்ஸ் அதிகமாக பயணிக்குதோ அவ்வளோ தூரம் அடுத்த வாகனத்துக்கு போவீங்க. இன்னைக்கு நான் சீக்கிரட்டை சொல்லுகிறேன், உங்கள் வாகனம் எவ்வளவு தூரம் ஊழியத்துக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் சர்ச்சுக்கும். நான் கார் எடுக்கும் போதே சொல்வேன், ஊழியத்துக்கு நல்லா ஓடட்டும் ஆண்டவரே. குறிப்பிட்ட லெவலுக்கு ஆண்டவர் சொல்லுவார், நல்லா ஓடிடுச்சு மாற்ற போகிறேன். மாத்திர கண்டிஷன் வந்துருச்சு இப்போ எங்களுக்கு. இதெல்லாம் மக்களுக்கு அந்த ரகசியம் தெரியுறது கிடையாது. சும்மா சொந்தக்காரன் முன்னாடி மினுக்கிறதுக்கு மட்டும் காரை தூக்கிட்டு போகிறது, அது அவள் பார்க்கணும். அப்படியே வெள்ளம் நல்லா அந்த போகிறது ஓட்ட கொடசை, அந்த 10,000 ரூபா மண்டபம், அந்த ஓட்ட மண்டபம், அந்த ஓட்ட மண்டபத்துக்குள்ளே காரை ஏற்றி நிற்பான் மேலே ஏறாமல். ஏன்னா மாமன் மச்சான் எல்லாம் பார்க்கணும். டோன்ட் டூ இட் எனிதிங் இன்டென்ஷன்லி. எனக்கு இருக்குது அப்படி இன்டென்ஷனை பண்ணாத. என் கார் சபையை நோக்கி, என் பைக் சபையை நோக்கி, என் வருமானம் சபையை நோக்கி. கையை தட்டுங்க. என் பட்டுச்சேலை சபையை நோக்கி கையை தட்டி அல்லையா சொல்லலாமே. பொம்பளைங்க பீரோ திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாரீஸ் இருக்கும். அந்த சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் ஒரு 4 ஷிஃபான் சாரீ வச்சுருப்பாங்க, 4 ஷிஃபான் சாரீ வச்சுருப்பாங்க. அந்த 4 ஷிஃபான் சாரி நான் இப்போ சொல்லிடுவேன், கரெக்டாக சொல்லட்டுமா? தீர்க்க தரிசனம் அலறான் அவன். அங்கே பார்த்தா அங்கே ஃபுல்லாக பீரோ ஃபுல்லாக சாரியாக இருக்கும். சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் 4 கழிஞ்ச சாரி. சர்ச்சுக்கு தானேவா கிளம்புவோம். என்ன சர்ச்சுக்கு தானே? நீ வாழ்கிறது இந்த சபையால். கையை தட்டுங்க. நீ சாப்பிட்றது இந்த சபையால், ஆசீர்வதிக்கப்படுவது சபையால், உயர்த்தப்படுவது தேவ சமூகத்தால். சர்ச்சுக்கு தானே? இன்னும் சர்ச்சுக்கு தானே? அவ்வளோ இலக்காரமோ சர்ச்சுனா? மகிமைக்குரிய இடம், கனத்துக்குரிய இடம். ஆண்டவர் ஒரு நாள் கூட என்னைய பனியன்ஸ் கூட என்னுடைய பழசாட்சினா ஆண்டவர் சொல்வார், சேஞ்ச் பண்ணு. நீ பலிபீடத்தில் நிற்கிறவன், வாடைகள் மகிமையாக இருக்கணும், புதியவைகளாக இருக்கணும். முடியாதுன்னு சொன்னீங்கன்னா முடியாது.
இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா யூ கேன் டூ இட். கையை தட்டி அலையிலையா சொல்லுங்கள். நகை வாங்குறீங்களா? முதல்ல எங்கே போட்டு வரணும்? சர்ச்சுக்கு போட்டு வந்து பாஸ்டர்கிட்ட காமிக்கணும். இவர் தானே ஜோம் பண்ணுறாரு நகை கடன் திருப்பப்படுறதுக்கு. போட்டுட்டு அங்கே போகக்கூடாது. தெருவழியாக கர்த்தரை ஆராதிக்க வரும்போது மகிமையாக வரணும். கையை தட்டி அலையிலையா சொல்லலாமே. ஆண்டவர் நம்மளை இருக்கிற மாதிரியே நேசிக்காரு. இந்த மூஞ்சிக்கு கொஞ்சம் கலர் அடித்து வரணும். ஏன்னா தேவ தூதர்கள் பார்க்குறாங்க. தேவ தூதர்கள்ட்ட அன்பு கிடையாது. தேவ தூதர்களுக்கு முன்னாடி நீங்கள் பேய் மாதிரி இருந்தீங்கன்னா ஐயோ பேய்னு ஓடிடுவான். ஆவியில் பகுத்தறிகிற வரம் உனக்கு கிடையாது. கையை தட்டி ஒரு அலையிலையா சத்தமாக சொல்லலாமே. ஸோ சர்ச்சுக்கு வரும்போது நல்லா ஷேவ் பண்ணி, நல்லா ட்ரெஸ் பண்ணி, நல்லா முடியை சீவி, நல்லா சட்டையை போட்டு, நல்லா இன் பண்ணி தேவ சமூகத்துக்கு போகும்போது வாரத்தின் முதலாம் நாள் ஜெயமாக தொடங்குனீங்கன்னா கர்த்தர் எல்லாத்தையும் ஜெயமாய் மாற்றுவார். நல்ல கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா. அடுத்து உடன்படிக்கை, தாவீதோடு செய்த உடன்படிக்கை அவர் விலகவில்லை. அடுத்து உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. எடுங்க பார்க்கலாம். எரேமியா 31 முதல் 34. இதோ நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தாரும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். வாசிங்க. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கைப்பிடித்த நாளிலே அவரோட பண்ணின, அவங்களை எகிப்திலிருந்து புறப்படும் போதே கர்த்தர் ஒவ்வொருத்தரோடும் உடன்படிக்கையோடு தான் புறப்பட பண்ணியிருக்கார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஆனால் அந்த உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு, சத்தமா வாசிங்க, நான் அவர்களுக்கு என்னன்னா, நான் அவர்களுக்கு ஹீரோவாக இருந்து, நாயகர்னா யார? நான் அவர்களுக்கு வில்லனா இல்ல. ஜீசஸ் இஸ் நாட் a villain. ஆமென். ஜீசஸ் இஸ் the hero. நான் அவர்களுக்கு நாயகனாய் இருந்து, சத்தமா வாசிங்க. என்னவா இனஸ்டர்? அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா வாசிக்க பார்க்கலாம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து இருதயத்தில் எழுதி நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 36 அதிகாரம் 26 27. எசேக்கியேல் 36 26 27. ஒருத்தர் லூக்கா 22 20, இன்னொருத்தர் எபிரேயர் 8 10. விரைந்து வாசிப்போம். எசேக்கியேல் 36 26 27. சத்தமா வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, என்னவா உங்கள் உள்ளத்திலே புதிதான என்ன ஆவிய கட்டளைட்டா? என்ன ஆவிய கட்டளைட்டா? என்ன ஆவியாது? புதிதான ஆவிய கட்டளைட்டு. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க. கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான, நம்ம பழைய ஆவி நமக்கு என்ன இருதயத்தை கொடுத்து இருக்குது? கல்லான இருதயம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அவ்வளவு பாவம் செய்யும் போது பிடிச்சிட்டேன். இயேசு பரியாசர்களோட உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசு இவனுங்க கூட சாப்பிட்டு இருக்காரு. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, வாசிங்க. என்ன வாசிட்ட? சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சத்தமா வாசிங்க. எல்லாம் சேர்ந்து சத்தமா வாசிங்க. உங்களுக்குள்ளே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். லூக்கா 22:30. லூக்கா 22:30 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 22:30. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்துக்கு மேலே உட்காருவீர்கள் என்று இயேசு சீஷர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அடுத்த உடன்படிக்கையை நீங்க பாருங்க. எபிரேயர் 8:10. வாசிங்க வாசிங்க வாசிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணோம் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களை அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்றார். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லலாமே. புதிய உடன்படிக்கை. யோவான் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கலாம் பார்க்கலாம். யோவான் புஸ்தகம் 6 அதிகாரம் 48 49 50 51 வசனங்களை சத்தமாக வாசிக்க பார்க்கலாம். ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் அதை புசித்திருந்தோம், மரித்தார்களே, இதை புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி
வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமே. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். 57வது வசனத்தை வாசிங்க. ஜீவனுள்ள பிதா அனுப்பின போல பிதாவினால் பிழைத்திருக்கிற போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பார். வானத்திலிருந்து அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல மரித்தார்களே, இதை புசிக்கிறவன், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமே. இங்க கர்த்தர் நம்மளோட ஒரு புது உடன்படிக்கை செஞ்சிருக்கார். என்ன உடன்படிக்கைனா? இரத்தத்தினால உடன்படிக்கை. எதுல உடன்படிக்கை? இரத்தத்தினால உடன்படிக்கை. எபிரேயர் 12:24. சீக்கிரம் லாஸ்ட் வர்ஸ். எபிரேயர் 12:24 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12:24 வாசிங்க. எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் வெயிட் a minute. இந்த உடன்படிக்கை ஸ்டார்டிங்கும் இயேசு தான், ஃபினிஷிங்கும் இயேசு தான். கையை தட்டி அல்லேலூயா, நல்லா கையை தட்டி அவனை கேட்கட்டுமா? நோவாவோடு உடன்படிக்கை பண்ணும்போது உடன்படிக்கை ஸ்டார்ட் பண்ணது கர்த்தர், அதை நிறைவேற்றுறது யாரு? இயேசு தேவன் நிறைவேற்றினார். பெற்றுக்கொண்டது நோவா. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தாவீது வாழ்க்கையில் தேவன் தாவீது, ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆபிரகாம் தேவன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புது உடன்படிக்கையில் மத்தியஸ்தர் ஒருத்தர் இருக்கிறார். அப்படின்னா இங்கே ஒரு 3 பேர் வராங்க. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமே. என்ன தெரியுமா? அந்த பக்கம் பிதா, இந்த பக்கம் வாய் தரங்க. ஜெபின் வாப்பா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம். டேய் நடுவில் இயேசு கிறிஸ்து. நடுவில் யார் இவன்? இயேசு கிறிஸ்து. இது பிதா. சத்தமாக சொல்லுங்க. இது யாரு? பிதா. இது யாரு? இயேசு. 2 பேருக்கு பொதுவான இல்லை இப்படி. சரி, யாருக்கு இது? இயேசு. இது இவன் தான் பாவி மக்கள். இவன் தான் யாரு? சத்தமாக சொல்லுங்க. பாவியான மக்கள். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாக சொல்லுங்க. யார் இவன்? பாவியான மக்கள். இப்போ ஒரு உடன்படிக்கை இங்கே பாஸ் ஆகுது. இங்கே ஒரு அக்ரிமெண்ட் பாஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி நடந்த அக்ரிமெண்ட்லாம் எப்படி தெரியுமா? நான் தான் ஆபிரகாம், இதான் பிதா, எங்கள் 2 பேருக்குள்ளே தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தாவீதுக்கு உடன்படிக்கை நடந்துச்சு, பிதாக்கும் தாவீதுக்கும். அதுக்கப்புறம் நான் வேறு யார் சொன்னேன்? நோவா கூட உடன்படிக்கை, பிதா நோவா, வேறு யாரும் கிடையாது. ஆனால் இங்கே மட்டும் அக்ரிமெண்ட் மாறுது. என்ன தெரியுமா? இங்கே வாங்க. இங்கே பிதா, இங்கே இயேசு, இங்கே யார்? சத்தமாக சொல்லுங்க. கமான், சத்தமாக நல்லா சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இது யாரு? கேட்கல. இது யாரு? இது யாரு? நல்லா சத்தமாக சொல்லுங்க. இது யாரு? பிதா. இது யாரு? இது யாரு? பாவியான மக்கள். நாம் தான் இது. கரங்களை தட்டி உலகிலேயே சொல்லலாமே. எல்லா கள்ள கூட்டமும் இங்கே தான் இருக்குது. இப்படி இப்படி உட்காந்துருக்கு. நடுவில் இயேசு கிறிஸ்து இருக்கார். ஆனால் கவனன்ட் ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. கவனன்ட்டு அது ஆக்டிவாக தான் இருக்குது. ஏன் தெரியுமா? இங்கே எழுத்தினால் கொடுக்கப்பட்ட கவனன்ட் அல்ல. நோவாக்கு வாயினால் கொடுக்கப்பட்டது. வாயினால் கர்த்தர் சொன்னார், உடன்படிக்கையாக இருந்தது. மோசைக்கு கையினால் எழுதி கொடுத்தார், அது உடன்படிக்கையாக இருந்தது. தாவீதுக்கு வாக்கினால் உடன்படிக்கை செய்தார், வார்த்தையினால் இருந்தது. ஆனால் உங்களுக்கோ எனக்கோ இதுதான் உடன்படிக்கை. இங்கே வாக்கு தத்தம்லாம் உடன்படிக்கை கிடையாது. இங்கே யார் நமக்கு உடன்படிக்கை? இயேசு தான். இப்போ இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். புது உடன்படிக்கையின், நல்ல சத்தமாக சொல்லுங்க, மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு உடன்படிக்கை யாரு? சத்தமாக சொல்லுங்க. உங்களுக்கு உடன்படிக்கை யாரு? உங்களுக்கு உடன்படிக்கை யாரு? உங்களுக்கு உடன்படிக்கை யாரு? வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றோம். இவரே உடன்படிக்கையாய் இருக்கிறார். உன் சுகம் ஜெபத்தில் அல்ல, உன் சுகம் இயேசுன்னு சொல்லாதீங்க, உடன்படிக்கையில் இருக்குது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. என் பொருளாதார ஆசீர்வாதம் ஜெபத்தில் இல்லை, இங்கே உடன்படிக்கையில் இருக்கு. சத்தமாக கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. என் வெற்றி கிறிஸ்துவுக்குள் என்னை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி அவரை பற்ற அறிவை வாசனையாய் வீச செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் வெற்றி படிப்பில் இல்லை, என் வெற்றி உடன்படிக்கையில் இருக்குது. பிதாவாகிய தேவன் இவர் மேலே கையை வச்சிருக்காரு. வைப்பா, பிதாவாகிய தேவன் இவர் மேலே கை வச்சிருக்காரு, நானும் கை வச்சிருக்கேன். எங்கள் 2 பேருக்கும் கவனன்ட் யாரு? இயேசு. நான் ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னா பிதா யாரை பார்ப்பார்? பாருயா, இங்கே தான் அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்குது. இங்கே தான் என்ன இருக்குது? நான் பிரச்சனை பண்ணால் இது யாரு? இயேசு.
இப்போ நான் பிரச்சனை பண்ணால் இப்போ யாராவது பிரச்சனை பண்ணி அக்ரிமெண்ட் தானே எடுத்து வாசிப்போம். எப்போ அவன் என்ன அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துருக்கான் அதானே பார்ப்போம். இப்போ நான் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டேன், பிதாவாகிய தேவன் பிதாக்கு அக்ரிமெண்ட் இவர் தான், எனக்கு அக்ரிமெண்ட் இதான். இப்போ பிதா யாரை பார்க்கணும்? இப்போ அங்கே பார்க்காரு. இது என்ன தெரியுமா பண்ணுது? நன்மையை பேசுது. ஜெஃபர்சனை பார்க்கணும்னு நினைக்காரு. ஆனால் ஜெஃபர்சனுக்கும் எனக்கும் இயேசு பிதா டேரக்டாக இறங்க முடியாது. நடுவில் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு, புரிந்துணர்வு ஒப்பந்தம். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. இயேசுவை பார்க்காரு. இந்த இயேசு ரத்தம் என்ன தெரியுமா பண்ணும்? ஜெஃபர்சன் சுகவீனமாக இருக்கான் அப்படின்னு பிதா பார்ப்பாரு. இங்கே சொல்லுங்க, நான் அவனுக்காக ரத்தம் சிந்தியிருக்கேன், அவனை சுகமாக்குங்க. இதை புரிஞ்சவனை எவனும் ஜெயிக்க முடியாது. இந்த தியரியை தெரிஞ்சவனுக்கு எண்டே கிடையாது. இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சவன் என்னன்னாலும் செய்ய முடியும். என்கிட்ட ஒரு கிருபை உண்டு. எந்த மாவட்டத்துலையும் எந்த தேசத்துலையும் எங்கே கொண்டு போத்தாலும் ஆள் சேர்த்துருவேன், கூட்டம் சேர்த்துருவேன், பணத்தை ரெடி பண்ணிடுவேன், இடத்த ரெடி பண்ணி எங்கேனாலும் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, என் மேலே உடன்படிக்கை இருக்குது. என்ன உடன்படிக்கைனா, வீட்டை கொடுப்பேன் காட்டை கொடுப்பேன் அல்ல, இயேசுவாகிய உடன்படிக்கை. I am having the covenant of Jesus in me. எனக்குள்ள இயேசு என்கிற உடன்படிக்கை இருக்குது. இப்போ இந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? இந்த உடன்படிக்கையில் என்ன தெரியுமா எழுதிருக்கு? நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். நம்ம ஒரு கவனன்ட்டில் வாழ்கிறோம். என்ன கவனன்ட்டு? நன்மையானவைகளை பேசுகிற கவனன்ட். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நன்மையானவைகளை. தேங்க்யூம்மா, தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க பார்க்கலாம். நன்மையானவைகளை பேசுகிற உடன்படிக்கையில் நான் வாழுகிறேன். எந்த அதிகாரமும் எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. எந்த மனுஷ சக்தியும் எங்களை தொடர முடியாது. யூ ஆர் அண்டர் த கவனன்ட். ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல சுற்றி பார், ஒருத்த மேலேயும் கவனன்ட் கிடையாது. யூ ஆர் அண்டர் த கவனன்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். யூ ஆர் அண்டர் த கவனன்ட், நாட் ரிட்டன் கவனன்ட். சத்தமாக சொல்லுங்க. எழுதப்பட்ட உடன்படிக்கை அல்ல. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எழுதப்பட்ட உடன்படிக்கை அல்ல. சத்தமாக சொல்லுங்க. வாயினால் சொன்ன உடன்படிக்கை அல்ல, இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை, இயேசுவாகிய உடன்படிக்கை. உங்க குடும்பத்தில் இருக்குது, உங்க வேலையில இருக்குது, பர்சனல் லைஃப்ல இருக்குது. Don't see Jesus Christ as a God. அவரை தெய்வமாக மட்டும் பார்க்காத, அவர் ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8109096795. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.